கோல்டன் சன்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா, உலகத்தில் வந்து நானும் சாமியார், நானும் மந்திரவாதி, நானும் மைசூரன் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, நானும் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்து நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். சில பேர் உண்மையை மை அரைக்கிறத வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தோன்னா மை அரைக்கிறது கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தோன்னா மையை நேரடியாக அரைச்சி கூட காமிச்சிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா, இந்த மைகள் வந்து எப்படி உருவாக்குறது? மை வந்து பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா, மை வந்து எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, கலர் கலராக மை வச்சுருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் எந்த மூலிகையும் கருக்கும் போது கருப்பாக தான் வரும். ஆனால் இப்போ இருக்கிற மூலிகை அந்தந்த கலரை காட்டுறாங்க. இது நான் இன்னும் என்னுடைய வேதத்திலேயோ என்னுடைய ஞானத்திலேயோ இது வரைக்கும் நானே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் புது புதுசாக லேட்டஸ்ட்டாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு மூலிகை வந்து நம்ம சாப நிவர்த்தி பண்ணி சமூலமாக எடுக்கணும். அந்த மூலிகை அதை எடுத்து நம்ம முறைப்படி மண் சட்டியில் போட்டு கருக்கணும். கருக்கி பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சு அது கூட வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் புனுகு, கோரோசனை, கஸ்தூரி, அரகஜா, அப்புறம் வந்து சிவப்பு சந்தனம், அதே மாதிரி ஜவ்வாது, இந்த மாதிரி புனுகு இதெல்லாம் போட்டு நம்ம அஞ்சனங்களோட சேர்த்து அரைக்கணும். நல்லா சும்மா கிடையாது, ஒரு மணிக்கணக்கு உட்காந்து நம்ம மந்திரத்தை சொல்லி அரைச்சி அந்த மையத்தை நெய் விட்டு அரைக்கணும். அப்போ அரைக்கும் போது இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம மூலிகை வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்தோன்னா சில ராஜவசி மூலிகைன்னு சொல்லலாம். இந்த ராஜவசி மையின்னு இது வந்து பேர். இது வந்து பார்த்தோன்னா பல வந்து பார்த்தோன்னா புல்லுருவியில் எடுத்து பண்ணுறது, மாதளம் புல்லுருவி, ஆலம் விழுது, வெள்ளெருக்க, வன்னி, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மகாவில்வன், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா வெள்ளை விஷ்ணுகிருத்தி, நீல விஷ்ணுகிருத்தி, இந்த மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் வந்து நம்ம எடுத்து கருக்கி அதை மைய அரைச்சி இது ராஜவசியம் என்ற ஒரு மையை உருவாக்குறோம். இந்த மையை உருவாக்குறதுக்கு பார்த்தோன்னா நிச்சயம் பார்த்தோன்னா நம்ம உடனே ஒரே நாளில் 10 நிமிஷம்லாம் ஆகாது. நம்ம இதை நல்ல மணிக்கணக்கு அரைச்சி அதை நல்லா நைஸ் பண்ணி இதை எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு இதை வந்து ஒரு 48 நாள் இல்லை ஒரு 11 நாள் மந்திரம் ஜெபிச்சிக்கணும். மந்திரம் ஜெபிச்சு இது ஏற்றணும். இதை ஏற்றிட்டு நம்ம வந்து இது வந்து பார்த்தோன்னா ராஜவசி மைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராஜவசி மை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து வந்தோம்னா இப்போ நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த ராஜவசி மையெல்லாம் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பாருங்கள், நார்மலாக ஒரு தொழில் அதிபர்லாம் வந்து பார்த்தோன்னா ராஜவசி மை. ஏன்னா அந்த ராஜவசி மை வச்சா பார்த்தோன்னா ஒரு கெத்தை தெரியும். ஒரு கெத்தை எல்லாரையும் வசியம் பண்ணி அப்படியே மேல் பற்றியே நம்ம ஆளக்கூடிய இது வந்துடும். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு பாருங்கள், அரசியல்வாதிங்க கூட இந்த ராஜவசிமை பயன்படுத்துகிறாங்க. நாங்களே எத்தனை பேருக்கு சில பேருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து நல்ல வளரணும், பெரிய ஆள் ஆனன்றவங்களும் இந்த ராஜவசிமையை தினமும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த மையை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த மை வந்து நம்ம தினமும் குளிச்சுட்டு சுத்தமொத்தமாக நம்ம நெத்தியில் வச்சுட்டு அது மேலே குங்குமம் வச்சுட்டு நம்ம போகணும். அப்போ வந்து நம்ம போகும்போது நமக்கு அந்த வசியத்தை உருவாக்கி நம்ம தொழில் வசியம், ஜன வசியம், இந்த மாதிரி பண வசியம், எல்லா வசியமும் இந்த மையில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மையை திரும்ப நம்ம வந்து கவிச்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அந்த மையை கவிச்சு சாப்பிடும் போது முகம் கழுவிட்டு இந்த மையை யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மை அரைக்கிறதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டு மருந்துக்குள்ள வெறும் மையினே அரகஜான்னு ஒன்று விற்பாங்க. அந்த அரகஜை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு மையே அரைக்க தெரியாது, ட்ரைனிங்கும் தெரியாது, கற்றுக்கவும் மாட்டாங்க. பார்த்தோன்னா மை நிறைய வச்சுருப்பாங்க டப்பாவோ. அவங்க பார்த்தோன்னா நாட்டு மருந்தில் 30 ரூபா அந்த டப்பா, அரகஜை டப்பா. அதை வாங்கின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, மையின்ட்டு 5000 10,000 அப்படி விற்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை முக்கால்வாசி பேர் இப்படி தான் தவறு பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா போய் பாருங்கள், ஒரு மை அரிக்கிற அவங்க கிட்ட கல்வும் கூட காது. அந்த கல்வு இல்லாதவே மையை அரைச்சிட்டு காட்டுவாங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட மூலிகை இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. பார்த்தோன்னா மை நிறைய வச்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன, அந்த இதுதான் அரகஜை தான். இந்த அரகஜை என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டு மருந்துகளை வாங்கி நிறைய வந்து அடுக்கி வச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இதுதான் மைன்னு கொடுக்கும்போது அதனால தான் எல்லாரும் பேரும் கெட்ட பேர் வர்றது, மந்திரவாதிகளை திட்டுறது, செய்கிறது, சாமியாலை திட்டுறது. அதனால தான் என்னை பொறுத்தவரை உண்மையான மூலிகை யார் ஒருத்தர் உண்மைக்காக நன்மைக்காக எடுத்து இதை கையாண்டு இதை மையை அரைச்சி தினமும் நெச்சில் வச்சுன்னு போனால் நிச்சயம் அவங்களுக்கு எல்லா வசியும் உண்டாகும். அதே மாதிரி தொழில் வசியும் பக்காவாக இருக்கும். அந்த ராஜவசியம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொழில் நல்ல ஓஹோன்னு போவாங்க. அப்போ ஓஹோன்னு போயிட்டு அப்படியே தரமாட்ட கீழே இறங்கி வரும்போது அப்படியே எல்லாமே போகும்போது அப்போ இந்த மையை வச்சு பழகினாங்கன்னா இந்த ராஜவசி பயன்படுத்தும் போது அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வளர்ச்சி கொண்டு போய் படிப்படியாக உயர்த்தக்கூடிய வந்துடும். ஏன்னா இந்த ராஜவசின்றது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள், மன்னர்கள் இதெல்லாம் வந்து புருவத்தில் வச்சுட்டு தான் வருவாங்க வெளியே இருந்து. அந்த மாதிரி அதனால தான் இது ராஜவசின்ற ஒரு மையே உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த ராஜவசி வந்து பார்த்தோன்னா நிறைய பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா முக அழகுக்காக பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த பேஸ் தன்மை வந்து
வசித்தன்மை இருக்காது. அவங்க வந்து இந்த மைய இதை வந்து புருவத்திலேயோ நெத்தியில வச்சுட்டு வந்தோன்னா முகம் பளபளப்புன்னு வரும். அப்போ பளபளப்புன்னு வந்தால் நம்ம போகிற காரியங்கள் வெற்றி உண்டாகும். அதே மாதிரி இந்த ராஜவசிமையில் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நினச்சி இதை வந்து நம்ம இந்த தொழில் வசியம், ஜன வசியம், தன வசியம், அதே மாதிரி அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூட சண்டை சச்சரவு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் இந்த மை வைக்கலாம். இல்லை பிள்ளைகள் வந்து என்ன பண்ணாங்க, அடங்க மாட்டேன்றாங்க, தப்பான வழியில் போகிறாங்கன்னா கூட இந்த மையை ரெகுலராக நம்ம அடிக்கடிக்கு வச்சுட்டு அவங்கள விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வர சொன்னாங்கன்னா நிச்சயம் அந்த பிள்ளை கூட நல்ல மாணவனாக தேழக்கூடிய விஷயம் வந்துடும். ஏன்னா ஒரு ராஜவசின்றது ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ராஜாக்கள் மாதிரி கெத்த வாழக்கூடிய இது அந்த மை. இதில் வந்து இன்னொன்று பார்த்தோன்னா மைகள் வந்து எப்போவுமே உண்மையாக இருந்தால் தான் நிச்சயமாக எல்லாருக்கும் வேலை செய்யும். தவறான ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லாமே தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு தான் அதிக மை இருக்குது. அப்படியெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் இந்த மையுடைய தரம் குறையுது, தெய்வத்துடைய தன்மை குறையுது. ஆனால் உண்மைக்கு நம்ம நிச்சயம் பயன்படுத்தினா இந்த மூலிகை என்ன பண்ணணும்னா நம்ம மேலே கருணை காமிச்சு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நிச்சயம் இந்த ராஜவசிமை வேலை செய்யும். அதே மாதிரி இந்த ராஜவசிமை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு வீட்டுங்களில் வந்து இப்போ வந்து நம்ம கலசம் கட்டுறோன்னு வச்சுக்க, இந்த கலசம் கட்டும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம், தொழில் கலசம் கட்டி அதில் வைக்கும்போது அந்த தொழில் வளர்ச்சி அடையணுன்ட்டு எந்திரத்துக்கு இல்லை அந்த கலசம் உள்ள எலுமிச்சி மலம் தடவி உள்ளே போட்டு அப்படியும் போடலாம். அப்படி போட்டு வந்தால் அந்த இடத்துல தொழில் வசி உண்டாகும். அதே மாதிரி அஷ்டபந்தங்கள் நிறைய பேர் கொடுப்பாங்க. அந்த அஷ்டபந்தத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த ராஜவசி மைய 4 மூலையும் வச்சுட்டு இது மேலே பொங்க வச்சுட்டு கணபதி மந்திரம் ஜபிச்சு கொடுத்தோன்னா நிச்சயம் அந்த தொழில் நல்ல வளர்ச்சிக்கு உண்டான இது வந்துடும். அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்தோன்னா திருமண வசியம், ஒரு திருமண வசியம் ஆகாதுக்கிறாங்கன்னா அதே அவங்க 2 பேர் 2 பேர் இல்லை, யாராவது ஒருத்தர் தேடி வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ வரும்போது ராஜாவுக்கு திருமணம் வசிட்டு இந்த மையை அந்த தாய்த்தலை தடவி கட்டி நெத்தியில் வச்சுட்டு போனாங்கன்னா உடனே திருமண வசி உண்டாகும். அதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா மைகள் வந்து இந்த ராஜவசின்றது எல்லாமே உயர்நிலை கெத்த இருக்கிறவங்க நல்லா போய் பாருங்கள். சில பேர் அப்படியே கெத்த மேல் போட்டுனா அப்படி பந்தவக்கவாங்க. அவங்களாம் காரணம் இந்த மாதிரி மை வைக்கிறவங்க கூட இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இயற்கையாக இருக்கும், சில பேர் இந்த மையை வச்சவே நம்ம தான்ன்ற ஒரு கெத்து வந்துடும். அதனால தான் அந்த காலத்துலேருந்து ராஜவசி மை இருக்கா, ராஜவசி மைக்கா இதை வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் பயன்படுத்துகிறாங்க மறைமுகமாக. அந்த கேரளாலாம் பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நடிகை ஆகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ராஜவசி மை தான். அதே மாதிரி அந்த காலத்தில் கூட நிறைய பண்ணியிருக்கிறாங்க நடிகர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மையை மறைமுகமாக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா நானே நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் மறைமுகமாக எங்கிட்ட ஃபோன் மூலியமாக வாங்கிட்டு போவாங்க. நிச்சயம் இந்த ராஜவசிமை ஒரு சாதாரண மனிதனும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த மூலிகை நிச்சயம் 100% வேலை செய்யும். அதே மாதிரி வந்து பண்ணால் இதை வைக்கும்போது முழு மனதோட கணபதியோ உன் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நெத்தியில் வச்சிங்கன்னா நிச்சயம் இந்த பலன் கிடைக்கும். ஏன தானமாக வச்சு நிச்சயமாக மை வேலை செய்யாதுன்னா நாங்கள் எவ்வளோ மனசு அடிப்புறமாக இது வேலை செய்கின்ற நம்பிக்கையோடு இது பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இது நிச்சயமாக வச்சிங்கன்னா நிச்சயம் வேலை செய்யும். மை வந்து பார்க்கும்போது இன்னொன்று பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் மை வாங்கன்ற இது கிடையாது. பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இடத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உடனே துட்டு கொடுத்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய் உத்தரவு கேளுங்க. ஒரு வேப்பிலையை ஏதோ போட்டு இது மை உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு கேட்டுட்டு அது ஓகேன்னா வாங்குங்க, இல்லை வாங்காதுங்க. தெய்வ சொல்கிறேன் என்கிட்ட இல்லை யாருக்கிட்டனாலும் வாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குலதெய்வத்தை பார்த்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு தப்பான வழியில் இருந்தாங்கன்னா அங்கே போகக்கூடாது. உங்கள் குலதெய்வம் உண்மையாக இருந்தால் அந்த குலதெய்வம் உனக்கு கண்ணில் காட்டும். அந்த மாதிரி எந்த மைகளோ ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருளோ உங்கள் குலதெய்வத்தை கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.